சொல்றாங்க. ஒருத்தர் செருப்பு வாங்கணும்னு முடிவு பண்ணான். ரொம்ப நாளா தனக்கு செருப்பு ஒண்ணு வாங்கணும், செருப்பு ஒண்ணுன்னா ஒண்ணு இல்ல, செருப்பு 2 வாங்கணும்ன்ற ஐடியால அவன் காலோட அளவை ஒரு நூல்ல எடுத்து வச்சான். யாராவது பட்டணத்துக்கு, அவன் கிராமத்துல இருக்கான்னு வச்சுங்க, பட்டணத்துக்கு போகும்போது அங்க செருப்பு வாங்கிட்டு வர சொல்லணும் அப்படின்னு அவனுடைய கால் அளவை நூல்ல எடுத்து வச்சுட்டான். அவன் ஒரு பாக்கெட்ல வச்சிருந்தான். யாராவது பட்டணத்துக்கு போறவங்ககிட்ட கொடுத்து விட்டு என் கால் அளவுக்கு செருப்பு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கிள், அந்த கால் நூல் அளவு எடுத்து வச்சுக்கிட்டு யார்ட்டையா கொடுத்து நினைச்சுக்கிட்டே இருந்தான். எதிர்பாராம ஒரு சந்தர்ப்பம் அவன் பட்டணத்துக்கு போறதுக்கு வாச்சுது. அதுலயும் எப்படி பாருங்க, பட்டணத்துல அவன் எந்த தெரு வழியா போறான், அங்க செருப்பு கடை இருந்தது. அவனுக்கு நினைச்சான், ரொம்ப நாளா செருப்பு வாங்கணும்னு நினைச்சோம், இப்ப செருப்பு கடை கிட்ட வந்துட்டோம், அதனால கண்டிப்பா வாங்க வேண்டியதானேன்னு கடைக்குள்ள போனான். போயிட்டு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு தேடினான். கடைக்காரன் கேட்டான், என்ன தேடுறீங்க அப்படின்னு. இல்ல, என் கால் அளவு நான் நூல்ல எடுத்து வச்சிருந்தேன், அதை யார்ட்டையாவது கொடுத்து விட்டு செருப்பு வாங்கணும்ன்ற ஐடியால வச்சிருந்தேன், அது இருங்க அதை எடுத்து தரேன்ட்டு இந்த பாக்கெட்ல பாக்குறான், அந்த பாக்கெட்ல பாக்குறான். அடாடாடா, அன்னைக்கு நான் வேற ஒரு சட்டை போட்டிருந்தேன், அதுல அந்த நூலை எடுத்து வச்சுட்டேன், மன்னிச்சுங்க, நான் அந்த நூல் அளவை வேற ஒருத்தட்ட எப்பாவது கொடுத்து விட்டு வாங்கிக்கிறேன், நான் இப்ப கொண்டு வரலன்னா. இவனை விட கிறுக்கு பையன் உலகத்துல உண்டா? காலே நம்ம கிட்ட தான் இருக்கு, கொடுத்து நெருப்பு வாங்க வேண்டியதானே. காலுக்கு நூல் இவர் அளவு எடுத்து வச்சிருக்கிறாரா, அதை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாராம், அதை யார்ட்டையாவது கொடுத்து விடுவாரா, அதுக்கப்புறம் செருப்பு வாங்கிக்கு வரான். நீங்க நினைக்கிறீங்க இப்பெல்லாம் பைத்தியக்காரன் இருப்பானான்னு? இருக்கிறான் சார். என்னன்னா பிரச்சனையை தீர்க்கிற பலம் அவங்கிட்ட இருக்கு, கையில அந்த கால் நம்மகிட்டே இருக்கிற மாதிரி. ஆனா எவனாவது தீர்த்து வைக்க மாட்டானான்னு எவங்கிட்டயாவது நூல் அளவு கொடுத்து விட்டு வாங்கிக்கலாமான்னு நினைக்கிறான். எப்படி இந்த பிரச்சனைய வேற எவனாவது தீர்த்தா என்னன்னு. இந்த தெருவுக்கு தெரு அறவேக்காட்டு சாமியார் இருக்கான் தெரியுங்களா உங்களுக்கு? குறி சொல்றவன், ஜோசியம் சொல்றவன், அறவேக்காட்டு சாமியார், தாயத்து கட்டுறவன், அந்த பையன் எப்படி பிழைக்கிறான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி செருப்புக்கு நூல் அளவு கொடுக்குற மடையனாலதான். எப்படி நம்ம பிரச்சனைய அந்த அனுமத்து உபாசகர் தீர்த்து வைப்பாரா, அந்த காளி உபாசகர் தீர்த்து வைப்பாரா, அவர்கிட்ட போய் வேப்பலை அடிச்சுக்கலாமா, அவர்கிட்ட கொண்டு போய் தாயத்து கட்டிக்கலாமான்னு எல்லாம் கிறுக்கு பைய. ஏன் அவன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்குரிய வலிமையை கடவுள் அவங்கிட்ட கொடுத்திருக்கிறார். அவன் ஒரு சிந்திச்சா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா? ஒரு நோயா இருந்தா மருத்துவரை போய் பார்க்கணும், அதுக்குன்னு படிச்சிருக்கிறாரு, அவரை போய் பாரு, அவருக்கு தீர்வு சொல்றாரு, அது ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனா தானே தீர்க்கக்கூடிய விஷயங்கள்ல கூட வேறு யாராவது தீர்த்து வைக்க வேண்டும். இதுக்கு என்ன சொல்றான்? சார்பு மனோபாவம். எப்படி சார்பு, எல்லாத்தையும் சார்ந்து இருக்காரு. இது அவங்க தீர்த்து வச்சுட்டா பரவாயில்ல, இவங்க தீர்த்து வச்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது. இது நான் சொன்ன கதை உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம், செருப்புக்கு யாராவது நூல் அளவு கொடுத்து விடுவாங்களா அப்படின்னு. ஆனால் அப்படி வாழ்க்கையில் பிறரை சார்ந்து இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னொரு வேடிக்கை பாருங்க, அருமையான ஒரு கதை. ஒரு அப்பா, அவருக்கு முதுகுல ஒரு அரிப்பு ஏற்பட்டுச்சு. அவருக்கு முதுகு சொரிஞ்சுக்கணும், அந்த அரிப்பு எங்க அரிக்குதோ அங்க சொரிஞ்சுக்கணும். பையனை கூப்பிட்டா, டேய் முதுகுல அரிக்குதுரா, சொரிஞ்சு விடுறாரு. அவருக்கு தெரியுமா முதுகுல எந்த இடத்துல அரிக்குது அவனுக்கு தெரியுமா? அவன் வேற எங்கேயோ சொரிஞ்சான். டேய் அங்க இல்லடா மடையா, இன்னும் கொஞ்சம் நடுவுல வாங்கினார். அவன் மறுபடியும் இங்க சொரிஞ்சான், அங்க இல்லடா கொஞ்சம் மேல. மறுபடியும் அவன் சொரிஞ்சான், ஏய் மடையா அந்த இடத்துல இல்ல, கீழே கொஞ்சம் சொரி. அப்படி மாற்றி மாற்றி அவன் முதுகு முழுக்க புண்ணாக்கிட்டான். அவன் இங்க அங்க இங்க. அவனுக்கு தெரியுமா இவன் இவ்வளவு பெரிய முதுகுல எந்த இடத்துல அரிக்குதுன்னு இந்த பேருக்கு தான் தெரியுமா? கடைசியா சொன்னான், நாரோட அறிவு கட்டவனே, எங்கன்னு தெரியாம போட்டு பிராண்ட்ரியன்ட்டு கரெக்டா கையை கொண்டு போய் முதுகுல அந்த இடத்துல வச்சு அவனே சொரிஞ்சுக்கிட்டான்னா. இந்த கதை ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும். ஆனா என்ன, முதல்லயே அந்த இடத்துல தானே அதை செஞ்சு கூடாது. இவ்வளவு பெரிய முதுகுல எங்க அரிக்குதுன்னு கண்டுபிடிச்ச பையனுக்கு நீ சொரிஞ்சு விடுன்னு சொன்னா அவனால முடியுமா? முடியாது. அவனே கையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சா ஒரு வினாடியில முடிஞ்சு போச்சு பிரச்சனை. இப்ப நீங்க யோசிக்கணும், தன்னுடைய துன்பம் எங்கே எப்படி ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு பிறர் கண்டுபிடிக்க முடியாது. உண்மைங்க, எவ்வளவு பெரிய மனோ தத்துவ விஞ்ஞானியா இருக்கலாம், இன்னும் கூட நம்முடைய நோய் என்ன என்பதை கூட சரியாக ஒரு டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்மால் கண்டுபிடிக்க முடியும். ஏன், நம்ம உடம்புக்குள்ள இப்ப எந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படிங்கறத நாம் தெரிந்து கொள்ள முடியாதா? அது இன்னொருத்தர் எப்படி கருவிகளை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறோம். நம்முடைய பிரச்சனை என்ன, இந்த இடத்துல சிக்கல் எங்க இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, எங்க மையம் கொண்டு இருக்கிறது. இந்த புயல் எங்கே மையம் கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த பிரச்சனையுடைய மையம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா சார்ந்து இது அவர் தீர்த்து வச்சா பரவாயில்ல, ஜோசியர் தீர்த்து வச்சா பரவாயில்ல, பில்லி சுண்ணி எடுக்கிறவர் தீர்த்து வச்சா பரவாயில்ல, அந்த சாமியார் தீர்த்து வச்சா பரவாயில்லன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஜனங்க இன்னைக்கு. நான் அப்படிதான் சொல்லுவேன், வேற வழியே கிடையாது. அப்படி இருந்தா எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும்? இன்னும் கொஞ்சம் நுட்பமா இருக்கணும். நம்முடைய பிரச்சனைக்கு சமீபத்தில் நாம் தான் இருக்கிறோம். சார் மற்றவங்க யோசனை எல்லாம் கேட்க கூடாதா? நான் அப்படி சொன்னா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். பிறர் உங்களுக்கு சொல்லுகிற யோசனைகள் எல்லாம் அவர்களது வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்.
பிறர் சொல்லுகிற யோசனைகள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள். இப்போ அந்த அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் கண்டுபிடித்த தீர்மானங்கள் என்றோ கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ ஒரு அம்மா அங்கே சொல்லுவா, மாமியாரை நசுக்கி வைக்கணும், ஆரம்பத்திலே மாமியாரை விட்டுட்டு பின்னால நீ கஷ்டப்படுவேன்பா. அவன் மாமியார் ராட்சசி, அவ கஷ்டப்படுத்திட்டா. கல்யாணம் ஆற பொண்ணுக்கு இது யோசனையா, உன் மாமியாரை அடக்கி வைக்க. இவங்க மாமியார் தங்கமானவங்க, ஒரு விதத்திலையும் மருமகளுக்கு கெடுதல நினைக்காதவங்க. இப்ப மருமக பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பா. ஏன் மாமியாரை முதல்ல அடக்கி வைக்கணும், அவங்க யோசனை சொல்லிட்டாங்க, மாமியார யார் அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க. மன்னிக்கணும், உங்க பிரச்சனையை பத்தி நீங்க யோசிங்க. சும்மா அனாவசியமா அடுத்தவங்கிட்ட சொல்லி அவங்க சொல்ற பதில நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. பிறர் சொல்லுகிற தீர்வுகள் அவர்களது அனுபவங்கள், அவை நமக்கு பொருந்தும் என்று சொல்ல முடியாது. அவரவருடைய பிரச்சனையின் மையம் எது என்பதை அவரவர்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த சார்பு மனோபாவத்திலிருந்து தன்னை பூரணமாக பலப்படுத்திக் கொண்டு தானே தன்னுடைய பிரச்சனைகளை தேடி உணர்தல் வாழ்வில் உன்னதமான ஒரு நிலை. மனித வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற போது எப்படி தீர்வு காண்பது என்பது எல்லாரும் ஒரே மாதிரியாக தீர்வு காண்பது இல்லை. ஒரே பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு ஒரு 3 பேர் அண்ணன் தம்பியை கேளுங்க, ஆளுக்கு ஒவ்வொரு யோசனை சொல்வாங்க. ஏன் ஒருவருக்கு தோன்றுகிற மாதிரி இன்னொருவருக்கு தோன்றல? ஒருவரை விட இன்னொருவர் அந்த பிரச்சனையை பூதாகாரமா ரொம்ப பெருசா சொல்லுவார். ஒருத்தர் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இது ஒரு பிரச்சனையே இல்ல, இதை தீர்த்தரலாம், இது என்ன நீங்க பெருசா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிம்ப. ஒருவருக்கு அது ஏன் பெருசா தெரியுது, ஒருவருக்கு ஏன் அது பெருசா தெரியல? என்ன சொல்றாங்க, எந்த பிரச்சனையையும் நாம நமக்கு தெரிந்த தீர்வுகளுக்குள்ளேயே கையாளுகிற போது அதன் நேர்கோட்டு சிந்தனை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நேர்கோட்டு சிந்தனை? ஒரு 4-5 வழிதான் தெரியும். இப்போ தொடர்ந்து திருடுகிற திருடர்களை போலீஸ்காரங்க எப்படி பிடிக்கிறாங்க தெரியுமா? அவங்க இதே மாதிரி தான் திருடுவாங்க. பூட்டை உடைச்சு திருடுறவங்க பூட்டை உடைச்சியே திருடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பிக் பாக்கெட் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு கொள்ளையடிக்க தெரியாது, பிக் பாக்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆளை கத்தியை காமிச்சு குத்தி கொலை பண்ணி பணம் பண்ணிட்டு போறாங்க பாருங்க, அதே மாதிரியான திருட்டு தான் பெருவாரியா அவங்க பண்ணுவாங்கிறான் ஹியூமன் சைக்காலஜி. வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணாதான். ஒரு குறிப்பிட்ட வகையாகவே ஒரு பிரச்சனையை தீர்ப்பது அல்லது அணுகுவது அல்லது செய்வது, இது மனித குலத்தினுடைய வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருந்த இடத்துக்கு மறுபடியும் வரேன். அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற போது அவங்களுக்கு ஏற்கனவே என்னென்ன தெரியுமோ அதை மட்டுமே வச்சு யோசிக்கிறது. இப்போ ஒருத்தர் கடன் வாங்கிட்டார், கடனுக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வருது. இப்ப அவருக்கு என்ன தெரியும்? ஒரு 4-5 ஐடியா தோணும். என்ன, ஊரை விட்டு ஓடி போலாமா, அல்லது நான் கடன் வாங்கலேன்னு அதை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, வக்கீல பார்த்து இப்போதைக்கு ஏதாவது ஸ்டாப் பண்ண முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க டெம்பரரியா ஒரு 3 மாசம் எப்படியாவது நிறுத்தி வைங்க, நான் பிரச்சனையை தீர்த்துறேன் அப்படின்னு. இன்னும் சில பேர் எப்படின்னா, யார் நமக்கு நோட்டீஸ் விட்டானோ அவனுக்கு லஞ்சம் கொடுத்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்ற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்றாங்க பாருங்க. ஒருத்தர் சொல்றார், எதையாவது விற்று அந்த கடனை கட்டுப்பா, வெளியே வந்துரு. இன்னொருத்தர், கட்டவே கட்டாத, நான் அந்த கடனே வாங்கல அப்படின்னு அவன் மேல திருப்பி ஒரு கேஸ போடு, கடன் வசூலிக்க வந்தவன் என் மனைவியை கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்னு ஒரு சும்மாவாது ஒரு கிரிமினல் கேஸ் போடு. எப்படிலாம் யோசிப்பான் தெரியுமா ஒவ்வொருத்தர்? இப்போ ஒரு பிரச்சனைன்னு வருகிற போது தீர்வு எல்லோரும் ஒரு போலவே சிந்திப்பது இல்லை. ஆனா அவரவர்களுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரியாகத்தான் திரும்ப 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 சிந்திப்பார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான உண்மை. இப்போ இந்த நேர்கோட்டு சிந்தனைக்கு பதிலா குறுக்குவாட்டு சிந்தனைங்கிறான், லேட்டரல் திங்கிங் அப்படிங்கிறான், பக்கவாட்டு சிந்தனை. இந்த பக்கவாட்டு சிந்தனைக்கு மனம் போனா சில விடைகள் தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த குறுக்குத்தனமான விஷயத்துக்கு ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. ஒரு வீட்டுல அண்ணன்ங்கிறவன் முதல்ல பிறந்தவன், அதனால பிறந்த நாள் விழா அவனுக்கு முதல்ல வரும். ரெட்டையர்கள்னே வச்சுங்க, ட்வின்ஸ் 2 பேர் பிறந்தவங்க, அண்ணன் தம்பி. அப்ப முதல்ல பிறந்தவனுக்கு முதல்ல பிறந்த நாள் விழா வரும், அடுத்தாப்புல தம்பிக்கு வரும். ஆனா இப்ப நான் சொல்ல போற கதையில ஒரு ஆச்சரியமான விஷயம். தம்பி பிறந்த நாள் கொண்டாடி 2 நாள் தள்ளி அண்ணன் பிறந்த நாள் கொண்டாடுறான். சாத்தியமா? 2 பேரும் ட்வின்ஸ், 2 பேரும் ரெட்டையர்கள். தம்பி கொண்டாடி 2 நாள் தள்ளி அண்ணன் பிறந்த நாள் கொண்டாடினா நமக்கு பைத்தியமே பிடிச்சு போயிடும். எப்படி சார் ரெட்டையர்னு சொல்றீங்க? அப்ப தம்பி கொண்டாடி 2 நாள் கழிச்சு எப்படி அண்ணனுக்கு பர்த்டே வர முடியும்? நீங்க ஏதோ வளர்றீங்க, இப்படிதான் நமக்கு தோணும்.
என்ன தீர்வு சொல்றாங்க, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, நீங்க யோசிங்க அது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, நீங்க யோசிச்சு வைங்க, அப்புறமா நாம வந்து யோசிப்போம். இப்போ இந்த குறுக்குவாட்டு சிந்தனைங்கிறது என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு நீண்ட கழியை எடுத்துக்கிட்டு, கழினா குச்சி, அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஒரு வீட்டுக்குள்ள போனான். அந்த நீண்ட குச்சி ரொம்ப உயரமான குச்சி, ஒரு 8 அடி உயரமுடைய குச்சின்னு வச்சுங்க. 8 அடி உயரமான குச்சி எடுத்து நிலப்படி வழியா போக முடியுமா? எல்லா வீட்லயும் 6.25 அடி இருக்கும், இல்ல 7 அடி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இவன் ஒரு 9 அடி 10 அடி உயரமுடைய ஒரு குச்சின்னு வச்சுங்க. அதை எடுத்து நேரம் அப்படியே உள்ள போனான். டயங்குன்னு மேல இடிச்சுது. இடிச்ச உடனே சொன்னா, இந்த வீட்டுக்குள்ள மனுஷன் போகவே முடியாது, எப்படி போக முடியும், இந்த குச்சியை நான் எப்படி உள்ள கொண்டு போவேன், கொண்டு போக முடியாது அப்படின்னு. அந்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க, ஆமா ஆமா இந்த குச்சி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது அப்படின்னு. அப்போ ஒருத்தன் சொன்னா, நம்ம ஊர்லயே ஒரு பெரிய புத்திசாலி, அதி புத்திசாலி இருக்கிறான், அவனை வேணா கேட்போம் அப்படின்னு. அவனுக்கு சொல்லி விட்டாங்க. அவன் அங்க இருந்து குதிரையில வந்தான். குதிரையில எப்படா வந்தான்னா, குதிரையில வால்ல உட்காந்துட்டு வந்தானா, எங்க நடுவுல முதுகுல உட்காராம வால் பக்கமா உட்காந்துட்டு வந்தானா. ஏன்டா வால்ல உட்காந்துட்டு வரேன்னு கேட்டா, லகானுடைய நீளம் ஜாஸ்தியா இருக்குங்க, அந்த நீளம் விட்டுட்டு தானே உட்கார முடியும், அதான் வால்ல உட்கார்ந்தேன். அவன் எவ்வளவு பெரிய அதி புத்திசாலி. அவன் யோசனை சொன்னான், ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த குச்சியை கொண்டு போறதுக்கு, என்ன, துண்டு துண்டா வெட்டி உள்ள கொண்டு போயிடலாம் அப்படின்னா. ஆஹா, இது நமக்கு யாருக்கும் தோணவே இல்லையா, நாம எல்லாருக்கும் இருக்கணும். இப்ப அந்த குச்சியை நேரா கொண்டு போகணும்னு நினைக்கிறது நேர்கோட்டு சிந்தனை, அது முடியாது. இந்த கிருத்துவ என்ன யோசனை சொல்றான், வெட்டி துண்டு துண்டா கொண்டு போலாம் அப்படிங்கிறான். இவன் வந்ததே குதிரைக்கு வால் பக்கம் உட்காந்துட்டு வந்தான். ஏன்னா லகான் நீளம்னா, லகான சுருட்டி புடிச்சு மத்தியில உட்காரலான்ற அறிவே இல்லாத பைய ஒரு யோசனை சொல்றான், என்ன, துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு போலான்னு. வேற ஒருத்தனா என்ன சொல்லி இருக்கணும், குச்சியை என்ன நீளமா பிடிக்கிற, அது இப்படி பக்கவாட்ட நீட்டனா இப்படியே எடுத்துட்டு உள்ள போயிடலாம் இல்லையா, 10 அடியா இருந்தா என்ன, அந்த குச்சியை படுக்க வச்சு இப்படியே நெட்டுக்கா வாசல் வழியா உள்ள கொண்டு போக வேண்டியதானே, ஏன் நிமித்திக்கிட்டு போற, இப்படி படுக்க வச்சு கொண்டு போனா இதான் அதுக்கு தீர்வு. இப்ப இது உங்களுக்கே தோணி இருக்கும். வழக்கமாக சிந்திப்பதில் இருந்து கொஞ்சம் மாறி யோசிக்கிறதுக்கு பக்கவாட்டு சிந்தனை, லேட்டரல் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேட்டரல் திங்கிங் பக்கவாட்டு சிந்தனையை வாழ்க்கையில் நம்ம ஏற்படுத்திக்கிட்டா பல பிரச்சனைக்கு பலவிதமான தீர்வுகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப அலட்டிக்க வேண்டாம், ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இது மாதிரி இன்னொரு பக்கவாட்டு சிந்தனைக்கு ஒரு யோசனை சொல்றேன் பாருங்க. ஒரு வீட்டுல நாய் ஒருத்தன் போய் வாங்கிட்டு வந்தான். அந்த நாய் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஊமை, அது குறைக்காது, சத்தம் வராது. அப்ப இந்த நாயை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொன்னான். சத்தம் போடாம, இது நாய் தான் சத்தம் போடாது, இவனும் சத்தம் போடக்கூடாதான், சத்தம் போடாம இந்த நாயை யாருக்காவது வித்துருங்க. அவன் திருட்டு பையன், தான் ஏமாற்றப்பட்டது போல் இன்னொருவரை ஏமாற்ற வேண்டும்னு யோசிக்கிறான். இது திருட்டுத்தனமான திங்கிங். இன்னொருத்தன் சொன்னா, அவன்கிட்டே சண்டை போடுப்பா, நீ என்ன ஏமாற்றி வித்துட்ட, நான் வாங்கிக்க முடியாது, எனக்கு குறைக்கிற நாயா கொடுத்து திருப்பி கொண்டு போய் கொடுத்து சண்டை போட்டு வாங்கிட்டு வான். அவன் பிரச்சனையை பெருசு பண்ற ஆளு விடாம மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொன்னான். அப்போ ஒருத்தன் சொன்னா, அறிவு கட்டவனே, ஏன் இது ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறேன், இந்த நாய் குறைக்காது, நாயோட பர்பஸ் என்ன, மிரட்டுறதுதான். வாசல் ஒரு போர்டு போடு, என்ன, இங்கு ஒரு நாய் இருக்கிறது, குறைக்காது, நேராக கடித்து விடும்னு போர்டு போடு, எவனாலும் உள்ள வருவானா? ஏன், ஒரு நாய் குறைக்கும்னாலும் தப்பிச்சு ஓடியாந்துடலாம், குறைக்காம நேரா கடிச்சிடும்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பையன் போக மாட்டான். ஏன், இப்ப நாய் இருக்கான், எங்கேருந்து வரும்னு தெரியாது, குறைக்காம கடிச்சிடுமா, உள்ள போகாதப்பான். ஒரு நாயினுடைய பர்பஸ் காவல் காத்தல், அதை நம்ம முழுமையா பயன்படுத்திக்கிறோம். இப்ப அதுக்கு நூத்தவனுக்கான யோசனை ஒருத்தன் அதை விட அருமையா ஒரு யோசனை சொன்னா, டேப் ரெக்கார்டர்ல குறைக்கிறத உண்டு பண்ணி வச்சு சுவிட்ச போடுற மாதிரி நாயை பழக்கணும். இது எவ்வளவு வேண்டாத வேலை பாருங்க. அவன் ஐடியா கொடுத்தா. இதுல இருக்கிறதுல எது சிறந்தது, இங்கு ஒரு நாய் இருக்கிறது, குறைக்காது, நேராக கழித்து விடும் அப்படின்னு போர்டு எழுதி வச்சா பிரச்சனை தீர்ந்து போச்சுங்கிறான். இது யாரும் யோசிக்காத ஒரு ஆங்கிள், பக்கவாட்டு சிந்தனை, லேட்டரல் திங்கிங் அப்படிங்கிறது வாழ்வின் பிரச்சனைகள்ல இருந்து வெளியில் வருவதற்கான ஒரு நல்ல வழிமுறை. இப்ப நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சேன், என்ன, தம்பி அண்ணன் 2 பேரும் ரெட்டையர்கள், அவங்க பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. எப்படி, தம்பி கொண்டாடி பிறகுதான் அண்ணன் கொண்டாட வேண்டியிருக்கு, 2 நாள் தள்ளி. எப்படின்னு இன்டர்நேஷனல் டேட் லைன் ஒண்ணு இருக்கு, தேதி மாறுகிற எல்லைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு கர்ப்பிணி பெண் பயணம் பண்றா. இந்த ஊர்ல மார்ச் 1ஆம் தேதி, அவ அடுத்த ஒரு நிமிஷத்தோட பயணம் பண்ணி அந்த பக்கம் போலாம். ஒரு குழந்தை பிறந்துருது, அந்த டேட் லைனை தாண்டி அந்த பக்கம் போறா. அப்ப பிறக்கிறவன் யாரு, தம்பி. ஆனா அங்க பிப்ரவரி 28, இன்னும் தேதி அங்க மாறல. இது மார்ச் 1 ஆகி போச்சு, அது பிப்ரவரி 28 ஆகி போச்சு. அதுல லீப் வருஷம் வருகிற சந்தர்ப்பத்தில் தம்பி அண்ணனுக்கு 2 நாள் முன்னாடி பிறந்த நாள் கொண்டாடுவான். எப்படி, லீப் வருஷம் வருகிற போது தேதி மாறும் இல்லையா, அந்த கணக்கு படி பார்த்தா 1 நாள் எக்ஸ்ட்ரா வரும். அப்ப தம்பி அண்ணனுக்கு 2 நாள் முன்னாடி பிறந்த நாள் கொண்டாடுவான்னு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்றாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு, குறுக்குத்தனமாவும் நம்ம யோசிக்க பழகினாதான்
சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியும். இதுக்கு பக்கவாட்டு சிந்தனைன்னு பேரு. இதை வளர்த்துக் கொள்வது வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு அவசியமான ஒரு குணம். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இது தவறு அப்படின்னு தெரிஞ்சு கூட நாம அதுக்கு துணை போயிருப்போம், அல்லது கண்டுக்காம இருந்திருப்போம், அல்லது பிரச்சனையை தீர்க்க வேண்டியிருந்தது சார், அதனால அந்த அநியாயம் நடந்த போது நான் வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிம்போம். இது மாதிரிலாம் வாழ்க்கையில பல சந்தர்ப்பத்துல நாம செஞ்சிருக்கிறோம். இப்போ ஒரு எப்படி சொல்றது பாருங்க, 2 பேர் சண்டை போடுறான். 2 பேர் சண்டை போடுற போது ஒரு பய பண்றது அக்கிரமம்னு நமக்கு தெரியும், அது நல்லா தெரியும், ஒரு பய பண்றது அக்கிரமம் அப்படின்னு தெரியும். ஆனா நாம அவனை காட்டி கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு வகையில் நாம அவனுக்கு பைண்டிங் ஆயிருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், நாம அதுக்காக அவன் அக்கிரமம் பண்றான், இவனை அடிச்சிருவானோ அப்படிங்கிறதுக்காக சரி விடுங்கப்பா, பிரச்சனையை விடுங்கப்பா, என்ன நீங்க பிரச்சனையை பேசி இப்ப உண்மையில என்ன சொல்லணும், டே நீ தாண்டா தப்பு பண்றேன்னு நேரம் நெஞ்சுக்கு நேரம் சொல்லணும். சொல்ல மாட்டோம் நாம. ஏதோ 2 பேருக்கு சமாதானம் பண்ற மாதிரி, ஏதோ தப்புங்கிறது 2 பேரும் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி, யாரு நல்லது தப்பே பண்ணாதவனையும் நம்ம குற்றவாளியா ஆக்கிடுவோம். எங்க ஊர்ல பத்திரிகைலாம் அப்படிதான் பண்ணுவான். எப்படின்னா பத்திரிகையில ஒரு பக்கத்தை மட்டுமே ஆதரிச்சு எழுதுனா அந்த பத்திரிகையை இன்னொரு அரசியல்வாதிக்கு கோவம் வந்துடும். அதனால சமாதானமோ புத்தியோ சொல்லும் போது 2 அரசியல்வாதிக்கு சேர்த்தே சொல்லுவா. ஒரு தப்பு பண்ணவன் ஒருத்தர் இருப்பான், தப்பு பண்ணாதவன் ஒருத்தர் இருப்பான். பட் அறிவுரை சொல்லும் போது 2 பேருக்கு சேர்த்து தான் எழுதுவாங்க. பத்திரிகை தலையங்கள்லாம் பார்த்தா இவர் 2 பேருக்குமே அறிவுரை சொல்ற மாதிரி பொதுவா எழுதிருவாங்க. இவர்கள் இருவரும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. எவன் ஏகத்தனம் பண்ணாலும் அவனை எக்ஸ்போஸ் பண்றது கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, பிரச்சனை வந்தா என்ன பண்றது, ஒரு பெரிய துன்பத்தில் போய் முடிஞ்சிட்டா என்ன பண்றது. இப்ப நீங்க வீட்லயே எடுத்துக்கங்களேன், மனைவிக்கும் தாயாருக்கும் ஒரு பிரச்சனை வருது. நம்ம யாருக்கு பேசுறது, ஒரு கணவனா இருக்கிறவன் யாருக்கு பேசுறது, யாருக்கு பேசினாலும் பிரச்சனை ஆயிடும். தாயாரை சப்போர்ட் பண்ணி பேசினா மனைவியோட முகம் வாடி போயிடும், பல குடும்பமே நடத்துறது கஷ்டமா போயிடும். அதுக்காக இவ்வளவு வருஷம் நம்மளை பெற்று வளர்த்த தாயார மனைவி கடுமையா திட்டும் போது கம்முன்னு ஒண்ணுமே நடக்காத ஜடம் மாதிரி பொணம் மாதிரி அப்படியே சில ஆம்பளை அப்படியே இருப்பான். உயிரோட இருக்கிற செத்தே போலாம், வரலாம் கம்முன்னு அப்படியே இருப்பான். ஒய்ஃப் பிடிச்ச அம்மாவை திட்டிட்டே இருப்பான், ஒண்ணு கண்டுக்க மாட்டான். ஏன் பிரச்சனை போய் தலையிட்டு என்ன ஏது நமக்கு என்ன வந்தது, நம்ம கத்தனா கத்திட்டு போறா அப்படின்னு பேசாம இருப்பான். இப்ப என்ன பண்றான், ஒரு சைடு எடுத்துட்டு ஒருத்தரை அந்த தப்பு நடக்கும் போது அதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த குடும்ப பிரச்சனைகளை தாண்டி ஒரு கம்பெனி, ஒரு பிசினஸ், ஒரு நிர்வாகம், ஒரு மன்றம், ஒரு பப்ளிக் அசோசியேஷன், ஒரு 10 பேர் சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டமைப்பு, இப்படி எல்லாம் நடத்தும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சில சமயத்துல ஏடா கூடமா சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க, செய்யக்கூடாத விஷயத்த பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள கண்டிக்க முடியாது, அவங்க சைட்ல நியாயம் கிடையாது. ஆனா அதுக்காக என்ன பண்றான், அவன் செல்வாக்கா இருக்கிறான், அல்லது அவனுக்காக அவன் ஓட்டு நமக்கு தேவைப்படுது, இல்ல அவன் தயவு தேவைப்படுதுங்கிறதுக்காக அநியாயத்துக்கு துணை போறதுக்கு பாருங்க. அநியாயத்துக்கு துணை போறது பேடித்தம், ரொம்ப அசிங்கம். அது இருக்கக்கூடாது. அப்புறம் எங்க வர நீங்க கவனிக்கணும், அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது. இது என்னுடைய முதல் மெசேஜ். எங்கேயும் சரி அதர்மம், அநியாயம், அக்கிரமம், அதெல்லாம் நாம அதுக்கு துணை போகவே கூடாது. ஆனா தர்மத்தை நிலைநாட்டுற போது கூட நீங்க தர்மத்தை நிலைநாட்டுற போது நான் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி தர்மத்தை நிலைநாட்ட வந்தேன்னு டேங்னு உள்ள குதிச்சு 2 பேரையும் விலைக்கலாம் நிலைநாட்ட இன்னைக்கு முடியாது. ஏன் முடியாது தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம கடவுள் மாதிரி அந்த அற்புதங்கள்லாம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மா மாதிரி நடந்துக்க முடியாது. 2 பேரும் சேர்த்து நம்மளை மொத்திடுவான். இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. ஒரு அதர்மமோ, ஒரு அக்கிரமோ, ஒரு அநியாயமோ நடக்குது. நம்ம ரோல் என்ன அந்த இடத்துல? சகிச்சுக்கிறதா? சகிச்சுக்க கூடாது. அதர்மத்துக்காக பணிஞ்சு போய் நியாயத்தை விட்டு கொடுத்துறதா? அது கூடவே கூடாது. அதோட செத்தே போலாம், அது கூடாது. ஆனா அதுக்காக நான் நேர்மையா நடந்துக்கிறேன்னு போய் உயிரை கொடுத்துறதா உள்ள போயிருந்து? அதுவும் கூடாது. ஏன்னா நம்ம உயிர் ஒரு தடவை தானே கொடுக்க முடியும். எப்படி 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டே இருக்க முடியுமா? 7ஆம் தேதி ஒரு தடவை உயிரை கொடுத்து 8ஆம் தேதி ஒரு தடவை பிளட்டா அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு? அப்ப எப்படி நடந்துக்கணும்? டிப்ளமேட்டிக்கா நடந்துக்கணும். அருமையான வார்த்தை டிப்ளமசி அப்படிங்கிற. தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும். ஆனா அட் த சேம் டைம் அதே நேரத்தில் ரொம்ப கிளவரா நடக்கணும். இந்த நூற்றாண்டுடைய மெசேஜ் அதான், ரொம்ப கிளவரா நடக்கணும். அது நம்ம நிலைநாட்டிய முறை இருக்கு பாருங்க, தர்மத்தை நிலைநாட்டிய முறை பெரிய சிக்கல் வராம, குழப்பம் வராம, அடித்தடி வராம அருமையா நிலைநாட்டணும். நான் இப்படியும் ஒரு தத்துவமாவே சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன சார் ரொம்ப வேகா சொல்றீங்க? தர்மத்தை நிலைநாட்டணும், அதர்மத்துக்கு பணிஞ்சு போக கூடாது. தர்மத்தை நிலைநாட்டணும். அந்த தர்மத்தை நிலைநாட்டுற போது யாரும் காயப்படாதபடி டிப்ளமேட்டிக்கா நிலைநாட்ட வேண்டிய ஒரு டிஃபிகல்ட் செஞ்சுரி. இந்த செஞ்சுரி ரொம்ப கஷ்டமான நூற்றாண்டு.
அப்படி. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஒரு சம்பவம் போன நூற்றாண்டுல நடந்தது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் ஜான்ஸ்பர்க்ல இருந்து லண்டனுக்கு பறக்குது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம். உங்களுக்கு தெரியும், நிறவெறி இருந்த காலம் அந்த காலம். எங்கிருந்து போகுது? ஜான்ஸ்பர்க்ல இருந்து போகுது. அங்க கருப்பர்கள் ஏறாம இருப்பாங்களா? கருப்பர்களுடைய பூமி. லண்டனுக்கு விமானம் போகுது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் போயிட்டு இருக்கு. ஒரு வசதியான ஒரு ஐரோப்பிய திமிர் பிடிச்ச வெள்ளக்கார பொம்பளை, ஒரு பெண்மணி, ஒயிட் நிறவெறியுடைய, அவ வந்து பிளைட்ல உட்கார்ற. இக்கானமி கிளாஸ் அதுதான் டிக்கெட் வாங்கியிருக்கா அவ. அந்த அம்மா கொஞ்சம் குண்டு பொம்பளை, வேற சோப்பா குண்டா இருக்கிற அவ. உட்கார்ந்தா அந்த சேர் ரொம்ப வழியுது அந்த பொம்பளைக்கு. அவ வந்து இப்படி உட்கார்ந்தா அந்த சேர்ல. இது விமானத்துல எக்கானமி கிளாஸ்ல உட்கார்ற. உட்காந்து பேக் அப்படி இதெல்லாம் இது பண்ணி இப்படி திரும்பி பார்த்தா அவளுக்கு பயங்கர கடுப்பு. ஒரு பிளாக் கருப்பு பக்கத்துல. கடுப்பாயிட்டா. என்ன இது? நாம யாரு? வெள்ளக்கார பொம்பளை. நாம பிளைட்ல ஜான்ஸ்பர்க்ல இருந்து லண்டன் போறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? அவ்வளவு நேரம் இந்த கருப்பு பக்கத்துல உட்காந்துருக்கிறதா? இந்த கருவல் பக்கத்துல நம்ம எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுன்னு ஒரு எரிச்சல் அவளுக்கு, ஒரு கோபம், அகங்காரம், நிறவெறி கொதிக்குது ரத்தத்துல. இப்படி பார்த்தா முகத்தை சுழிச்சா அருவருப்பான உடனே அந்த ஏர் ஹோஸ்டஸ் இப்படி கூப்பிட்டா. திமிர் பிடிச்ச பொம்பளை இப்படி கூப்பிட்டா. இங்க என்ன நடக்குது பாத்தியா? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? டிக்கெட் கொடுத்த போது பக்கத்துல கொடுத்துட்டேன், என்ன பண்ண முடியும்? அந்த ஏர் ஹோஸ்டஸ் கூப்பிட்டா, வா அப்படின்னு. See what is happening here? இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா நீ? Do something. என்ன do something? அவன் தூக்கி வெளியே போடுங்கிற. கருப்பா இருக்கணும் வெளியே போட முடியுமா? அந்த ஏர் ஹோஸ்டஸ் கத்துறா பார்த்து. ஓ, பெரிய முரட்டுத்தனமா பேசுறா. அவ பாட்டுக்கு படன்னு திட்டுறா, பேசுறா. சுத்தி இருக்கிற யாருக்கும் அது சந்தோஷமா இல்ல. அந்த பிளைட்ல உட்கார்ந்துருக்க யாருக்குமே மகிழ்ச்சியா இல்ல. அவ பேசுற முறை நல்லா இல்ல. அந்த ஏர் ஹோஸ்டஸ் எவ்வளவு கெட்டிக்காரின்னா சொன்னா, நான் சாதாரணமான ஆளு, இங்க ஏதாவது பண்ணணும், சேஞ்ச் எல்லாம் பண்ணணும்னா எனக்கு பவர் இல்ல. நான் பெட்டர் வந்து இவர் விமான ஓட்டி, அவர் தான் சீஃப் எல்லாருக்கும் இல்லையா, பைலட், அவர்கிட்ட போய் நான் கேட்டுட்டு என்ன பண்ணணுமோ, மேடம் டோன்ட் வரி, நீங்க வந்து வருத்தப்பட வேண்டியிருக்காது, ஐ வில் டூ த நீட்ஃபுல், டெஃபினட்டா. அது ஏர் ஹோஸ்டஸ்க்கு அந்த சாமர்த்தியம் இருக்கணும். இதான் சொன்னேன், அயோக்கியத்தனம் பண்றவங்ககிட்ட கூட உங்க பகைமையே காட்டக்கூடாது சார். இன்னைக்கு தப்பா போறாங்க பாருங்க. அவங்ககிட்ட கூட நீங்க ஓப்பனா தர்மத்தை நின்னாட்டுவேன், யதா யதாஹி தர்மஸ்ய க்லானித் பவதி பாரதன்னு பகவத்கீதையில ஆரம்பிக்க கூடாது. இன்னைக்கு சூழல்ல டிப்ளமேட்டிக்கா நடந்துக்கணும். என்ன, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, யூ ஆர் அண்டர் ட்ரபிள், ஐ நோ, உங்களுக்கு நீங்க ரொம்ப சிரமத்தை இருக்கிறீங்க, அப்படி ரொம்ப ப்ரைசிங்கா ப்ளீசிங்கா எல்லாம் பேசுறா. அந்த ஏர் ஹோஸ்டஸ் எவ்வளவு கெட்டிக்காடி பாருங்க. எல்லாம் பேசிட்டு நேரா உள்ள போட்டேன். போயிட்டு திரும்பி அங்க ஒரு 10 நிமிஷம், ஐ வெரி சாரி மேடம், வெரி சாரி, இங்க எக்கானமி கிளாஸ் ஃபுல்லா டைட்டா இருக்கு, எங்கேயுமே சேஞ்ச் பண்ணவே முடியாது, சீட் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ண முடியாதபடி, ஐ எம் வெரி சாரி. அப்படியே பணிவா சிரிப்பா புன் சிரிப்பா அந்த பொம்பளைகிட்ட கேட்கிறேன். ரொம்ப பணிவா போயிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறா. ராட்சசி, வெள்ள ராட்சசி. கத்துறா, கோவத்துல பயங்கரமா கத்துறா. இங்கேருந்து நான் லண்டன் போற வரைக்கும் how it is possible? அந்த அருவருப்பான நரகத்தில் இருக்கிறாளாம். I am in hell. How can I sit with hell? நான் எப்படி இவனோட உட்கார முடியும்? கத்துறா. அந்த ஏர் ஹோஸ்டஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொசிஷன், உங்களுடைய நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது அப்படின்ட்டு டக்குன்னு சொன்னா, உங்களால இந்த நரகத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. எஸ் ஐ அக்ரி, இந்த நரகத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்ட்டு பக்கத்துல இருந்த கருப்பனை ஒரு பார்வை பார்த்தா, ரொம்ப நேரம் வந்து இந்த அம்மா இங்க உட்கார முடியாதுன்னு சொல்றாங்க, கரெக்ட், அதனால நாங்க ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீங்க வாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சீட் ரெடியா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சீட் ரெடியா இருக்கு, நீங்க வாங்க, நீங்க கம்ஃபர்டபுளா உட்காருங்க அப்படின்னு அந்த கருப்பனை கூட்டிட்டு போயிட்டேன். எவ்வளவு டிப்ளமசி பாத்தீங்களா? இப்ப யாருக்கு நியாயம் வழங்கியிருக்காங்க? இவ பக்கத்துல உட்கார முடியாதுன்னு இவளை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காத்தி வச்சா அது அநீதிக்கு துணை போனதா இருக்கும். இங்கே உட்காரு அப்படின்னு உட்காத்தி வச்சுட்டு அந்த கருப்பனை கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காத்தி வச்சு அவனை கம்ஃபர்டபுளா உட்காத்தி வச்சு இந்த நரகத்துல இருந்து அவனை காப்பாத்தினான். ஆனா அதை சண்டை போடல, இவனை கூட்டிட்டு போல. அந்த அந்த சூழலை எப்படி சமாளிக்கிறா பாருங்க, சிரிச்ச அழகா இவனை கொண்டு போய். அந்த பொண்ணு சொல்றான், ஆமா இங்க வந்து இருக்க முடியாது அப்படின்ட்டு அவனை பார்த்து, சார் வாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்க சீட் இருக்கு, நீங்க கம்ஃபர்டபுளா அங்க உட்காரலான்னு அவனை கூப்பிட்ட உடனே அந்த என்டையர் விமானம், முழு விமானம் அந்த பணிப்பெண்ணின் திறமையை பாராட்டி கைதட்டியது அப்படின்னு ஒரு சின்ன நியூஸ். நான் எப்போ படிச்ச ஒரு நியூஸ். இது எதுக்கு சொல்றேன்? பிரச்சனை வரும்போது நீங்க நாசுக்கா நடந்துக்கணும், யாரும் காயப்படாம நடந்துக்கணும். ஆனா அநீதிக்கு மட்டும் துணையே போக கூடாது. நான் போராடுறேன்னு சொல்லி நாமளும் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கூடாது. பிரச்சனைகளை ரொம்ப ரொம்ப லாவகமாக தீர்க்க வேண்டிய நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு.